வேலை பிடித்த கடவுள் காலை பிடித்தால் உங்கள் யம பயமே வராது. ஜாதகத்தை கொண்டு வந்து அவன் பாதத்துல வைங்க. ஜாதகத்தை கொண்டு போய் பரிகாரம் தேடாதீர்கள். அவன் காலடியில வைங்க ஜாதகத்தை. உங்க வீட்டுல வேலை வைங்க. பச்சை மயில் வாகனத்தோடு வந்து நிற்பான் முருகன். எங்கேயாவது மயில் சத்தம் கேட்கும். முருகான்னு சொன்னீங்கன்னா உங்க முன்னாடி வேல் வந்து தோன்றும். உங்கள் சோதனை தீரும், வேதனை மாறும். சூரசம்ஹாரம் பார்த்தவங்க திருக்கல்யாணம் பார்த்தே ஆகணும். நான் சூரசம்ஹாரம் பார்த்துட்டேன்னா வாழ்க்கை சூரசம்ஹாரமாவே இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு திருக்கல்யாணம். இன்னைக்கு திருக்கல்யாணம் பார்க்கலன்னா புண்ணியமே கிடையாது. திருச்செந்தூர்ல நேற்றுக்கு சம்ஹாரம் நடந்தா இன்னைக்கு பாத்தீங்கன்னா முருகர் மனக்கோலத்துல இருப்பார். அதனால சுவாமி நான் நேற்றுக்கு வந்தேன் சுவாமி இன்னைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு புண்ணியமே கிடையாது. அதனால இன்னைக்கு வந்து உட்கார்ந்து கல்யாணத்துல கலந்து கொண்டு திருக்கல்யாணத்துல கலந்து கொண்டு கல்யாண சாப்பாடை சாப்பிட்டுட்டு உங்களால முடிஞ்ச ஒரு உதவியை இந்த கோயிலுக்கு முருகனுக்கு செஞ்சுட்டு நீங்க தொண்டு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக சொல்லுகிறேன் உங்க வாழ்க்கை இனிமேல் ஏறுமுகம்தான். ஆறுமுகத்தை வணங்கினால் சொல்லுங்க, ஆறுமுகத்தை வணங்கினால் ஏறுமுகம். அருணகிரி சுவாமியே சொல்றார் ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம். எத்தனை தடவை சொல்றாரு?